வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. அந்த ரோபோ என்ன டாக்டர் செய்யும்? ரோபோ வந்து ஆபரேஷன் பண்ணுமா? சரி, இது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் அந்த சந்தேகம் இல்லை. நான் ஓபியில் பார்க்குற எல்லா பேஷண்ட்டுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. அந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் வந்து பேஷண்ட் பக்கத்தில் இருக்கும். பேஷண்ட் பக்கத்தில் இருக்கும். கேன்சர் சர்ஜரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 hours 8 hours 10 hours கூட ஆகலாம். பட் இது வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சர்ஜன் இஸ் கம்ஃபர்டபுள் சிட்டிங் அண்ட் ஏபிள் டு கிவ் ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஆப்ரேட்டிங். ஆனால் லைட்டாக பயமாக இருக்கே டாக்டர் கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே உண்மையாக சொல்லணும் ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ இதனுடைய காஸ்ட் எப்படி டாக்டர்? ஏன்னா இன்னொன்று என்னன்னா, நாங்கள்லாம் முன்னாடி யூடியூபர்ஸ் தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் யூடியூபர்ஸ் ஆயிட்டாங்க. சிம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு காய்ச்சல் பற்றி ஆரம்பிச்சு காம்ப்ளெக்ஸான கேன்சர் சர்ஜரி வரைக்குமே பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு அதை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அதை கேட்டு பேஷண்ட்ஸும் வந்து மோட்டிவேட் ஆகிறாங்க. இப்போ எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஒரு பாலிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஏன்னா நாங்கள்லாம் சொல்லி ஓஞ்சிட்டோம். நாங்கள் சொன்னா வேற எங்களை நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்களான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. சி இட்ஸ் நாட் லைக் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரணும், நோய் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் எங்களுக்கு ஒரு லாபம்னு கிடையாது. இது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்குமேங்க நம்ம ஊர்ல அது கிராமத்துல இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நகரத்துல இருந்தாலும் சரி, பெருநகரத்துல இருந்தாலும் சரி, இந்த மருத்துவர்களுடைய பேர் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயங்க. இப்போ இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்பா, இவர் மாதிரி ஹார்ட்டுக்கு பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். கிட்னியில் ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட போனால் போதும்யா, சரி பண்ணி விட்டுருவாரியா, இது வரைக்கும் அவர்கிட்ட போய் எதுவுமே இல்லை, நல்ல கைராசியான டாக்டர். இப்படியெல்லாம் அந்த டாக்டருடைய பேர்களை சொல்லி நமக்கு பழக்கம். அந்த சுற்று வட்டாரத்திலே அந்த டாக்டர் வந்து ரொம்ப பிரபலமான டாக்டராக இருப்பாங்க. சர்ஜரி பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, இதயத்துக்குன்னு இருப்பாங்க, கிட்னிக்கு இருப்பாங்க, இந்த நரம்பு மூட்டு எலும்பு வைத்தியர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வைப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் மருத்துவம் பார்க்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஓகே, நம்மளாம் புரிந்து கொள்ள படிக்கிறாங்க, இந்த மாதிரி வச்சுட்டாங்க, நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகே ரைட், புரிஞ்சுக்கிறோம். இப்போங்க ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்கங்க. இப்போ நம்ம வந்து சென்னை வேளச்சேரியில் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸில் உட்காந்துருக்கோம். இங்கே வந்துட்டு கிட்னி, இதயம், ஆர்த்தோ, மகப்பேறு மருத்துவம், இது எல்லாமே இந்த ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து இந்த டெக்னாலஜியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப ஹைலி எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது மூலமாக சூப்பராக நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது, ரிசல்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது என்னங்க, மருத்துவர் தானே மருத்துவம் பார்ப்பாங்க, ரோபோ என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி பேரை கேட்டோன்னே எனக்கு இருக்க சந்தேகம் தான் உங்கள் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இது என்ன ஏது ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது மருத்துவர் துணையோடு அந்த ரோபோ பண்ணுமா, இல்லை ரோபோவே ஆப்ரேஷனே பண்ணுதா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெளிவாக இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. பிரசாந்த் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸினுடைய டைரக்டர் மிஸ்டர் பிரசாந்த் கிருஷ்ணா நம்ம கூட இருக்காங்க. அவங்கள முதல் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்களே ஒரு ரொபாட்டிக் சர்ஜன், இது என்ன சார் ரோபோ வந்து ஆப்ரேஷன் பண்ணுமா? இவ்வளோ தான் என் கேள்வி. சரி, இது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் அந்த சந்தேகம் இல்லை. நான் ஓபியில் பார்க்குற எல்லா பேஷண்ட்டுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. டாக்டர் எனக்கு ரொபாட்டிக் சர்ஜரி வேண்டாம், எனக்கு யாரோ பண்ண வேணாம், நீங்கள் பண்ணுங்கன்னு. ஐயா, சர்ஜரின்றது டாக்டர் தான் பண்ண போகிறோம். ரோபோன்றது ஒரு கருவி. அந்த கருவின்றது அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் பர்ஃபெக்ட் ரிசல்ட் வரும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரோபோன்றது இட் இஸ் அ மெஷின். அந்த சர்ஜன் வந்து அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதோட அவுட்புட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது ரோபோவோட வேலை. ஸோ சிம்பிளாக ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் வந்துட்டு ஆப்ரேஷன் சர்ஜரி இஸ் டன் பை த சர்ஜன் யூசிங் த ரோபோ. அதுதான் உங்கள் கேள்விக்கு சிம்பிளான ஒரு பதில். அந்த ரோபோ என்ன டாக்டர் செய்யும்? இப்போ அதுதான் நான் அடுத்து கேட்க வரேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க யூசிங் த ரோபோனா, இப்போ யூசிங் த நைஃப், யூசிங் த சிசர்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. யூசிங் த ரோபோனா அந்த ரோபோ வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஒரு 100-200 வருஷம் முன்னாடி ஓப்பன் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஓப்பன் சர்ஜரின்றது நம்ம கத்தி வச்சு அப்டமனை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க குடலை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி வாட் எவர் சர்ஜரினோ அதுக்கு தேவையானது நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடந்த ஒரு 20-30 வருஷமாக லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. லாப்ரோஸ்கோப்பின்றது நமக்கு லேமேன் டேர்ம்ஸில் கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். தட் இஸ் சின்ன ஹோல்ஸில் உள்ளே ஆப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம இது அவுட்புட் வாங்குறது தான் வந்து லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வயிறில் சாதாரணமாக நம்ம கேள்விப்படுறது வந்துட்டு இந்த அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி, கால் பிளாடர் சர்ஜரி, ஹெர்னியா சர்ஜரி, யூட்ரஸ் ரிமூவல், இதெல்லாம் வந்து நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் டெய்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஒருத்தர் கண்டிப்பாக அந்த சர்ஜரி நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதோட ஒரு அப்கிரேட் தான் வந்துட்டு ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கும் ரொபாட்டிக் சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்றது அந்த லாப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு சர்ஜன் அவங்க கையாலே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. வேறஸ் ரொபாட்டிக் சர்ஜரியில் என்னென்னா இதே எக்யூப்மெண்ட்டோட டிப்பு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட் பண்ணணும்னா சிசர்ஸு, ஒரு டிஷ்யூ பிடிக்கணும்னா ஒரு ஃபோர்செப்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எக்யூப்மெண்ட் சேம். பட் இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டில் பேஷண்ட் பக்கத்தில் நிற்கும். அண்ட் அந்த ஸ்டாண்ட் வழியாக இட் வில் என்டர் தி பேஷண்ட்ஸ் அப்டமென் ஆர் எந்த பாடி பார்ட் நம்ம எய்ம் பண்ணுறோமோ அதை ஆப்ரேட் பண்ணுறது. பக்கத்திலேயே சர்ஜன் வந்துட்டு ஒரு கன்சோல் உட்காந்துருப்பாங்க. கன்சோல் எப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு உட்காந்த இடத்துல
அந்த ஒரு சின்ன ஹேண்ட் கண்ட்ரோல் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்றோம். ஜாய்ஸ்டிக் மாதிரி சொல்லலாமா? ஜாய்ஸ்டிக் புரியுற அளவுக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும் நம்ம சொல்லிக்கலாம். கேம் குள்ளார ஜாய்ஸ்டிக் ஒரு ஒண்ணு இல்ல இப்படிதான் நம்ம புடிச்சிருப்போம் அந்த ஆப்ரேட் பண்றத. ஒரு ஒண்ணு இல்ல ஒரு PUBG கேம் ஆடுறோம் ஒரு இதுல ஒரு பெரிய போன்ல, அந்த போன் இப்படி நம்ம புடிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம இப்படி உட்காந்து ஸ்கிரீனை பார்ப்போம். ஸ்கிரீன் ஃப்ரண்ட்ல இருக்கும் ஒரு 30-40 இன்ச் ஸ்கிரீன். அதுல நம்ம கையில ஆப்ரேட் பண்ணி பக்கத்துல இருக்கிற பேஷண்டோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னவோ 10x 20x 30x மேக்னிஃபிகேஷன் கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மைன்யூட்டா பார்த்துட்டு எந்த பகுதி டேமேஜ் ஆயிருக்கு, எந்த பகுதி கரெக்ட் பண்ணும், எந்த பகுதி சேஃபா வச்சுக்கணும், இதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு டெப்த்ல பார்த்துட்டு we will take a decision and conduct the surgery. இதுதான் வந்துட்டு robotic சர்ஜரியோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். லாப்ரோஸ்கோபிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாப்ரோஸ்கோபி வந்துட்டு நம்ம மானிட்டர் கொஞ்சம் தள்ளி இருக்கும், நம்ம வந்துட்டு பேஷண்ட் பக்கத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுவோம். இது வந்துட்டு we will be sitting down using the joystick நீங்க சொன்ன மாதிரி and operating on the patient with சர்ஜனுக்கு கம்ஃபர்ட்டும் இருக்கும். ஏன்னா யூஸ்வலா சம் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் கேன்சர் சர்ஜரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 hours 8 hours 10 hours கூட ஆகலாம். பட் இது வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சர்ஜன் இஸ் கம்ஃபர்டபுள் சிட்டிங் அண்ட் ஏபிள் டு கிவ் ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஆப்ரேட்டிங். அது தவிர மீதி எல்லாமே வந்துட்டு அந்த பேஷண்ட் பக்கத்தில் இருக்கிற சர்ஜன் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த லைக் ஆல்வேஸ் ரொபோட்டிக் சர்ஜரி ஒரு சர்ஜனால பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அ ஒன் சர்ஜன் ஆப்ரேட்டட் ஹோல் மெக்கானிசம் கிடையாது. எப்பவுமே பேஷண்ட் பக்கத்துலேயே ஒரு சர்ஜன் இருப்பாங்க இந்த சர்ஜனை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. லைக் ஒரு எக்யூப்மெண்ட் வெளில எடுத்து இன்னொரு பர்டிகுலர் டிவைஸ் போடணும் ஆர் எனி ஹெல்ப் வேணும்னா பக்கத்துலேயே ஒரு சர்ஜன் இருப்பாங்க. அண்ட் இந்த கன்சோல்னு சொல்லுவோம், இந்த கன்சோல் தான் வந்துட்டு இந்த சர்ஜன் உட்காந்து ஆப்ரேட் பண்ற இடம். இங்க ஒரு சர்ஜன் இருப்பாங்க. ஸோ இங்க வந்துட்டு உட்காந்து எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நான் அந்த சர்ஜன் கமாண்ட் கொடுத்தா அவர் அதை பண்ணுவார். இங்க இருந்து பேஷண்ட் உள்ள என்னெல்லாம் பண்ணணுமோன்றது நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ரொபோட்டிக் சர்ஜரி. அந்த நான் சொன்னேன் இந்த வி ஆப்ரேட்டட் அப்படின்னு, இதுதான் வந்துட்டு இதோட ஒரு டீடைல் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ நான் புரிஞ்சுக்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, பேஷண்ட்டை வந்து எப்படி பார்க்குறாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, மானிட்டர் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா நீங்கள் சொல்கிறீங்க 20x 30xல ஜூம் பண்ணி தெளிவாக என்னால் பார்க்க முடியும், என்ன பிரச்சனை என்னன்னு என்னால் பார்க்க முடியும், அதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு. அங்கே வெளியில் ஒரு சர்ஜன் நிற்கிறாங்கல்ல, அவங்களும் ரொபாட்டிக் சர்ஜனா இல்லை அவங்க ஜென்ரல் சர்ஜனா கூட இருக்கலாமா? அவங்க நீங்கள் கன்சோலில் உட்காந்துருக்கீங்க இல்லை நீங்கள் ரொபாட்டிக் சர்ஜன், அவங்க ரொபாட்டிக் சர்ஜன்ன்றது ஒரு குவாலிஃபிகேஷன். அது ரொபாட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரொபாட்டிக் சர்ஜன். ஸோ நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரொபாட்டிக் சர்ஜன் தான். எல்லாரும் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான். ஓகே, நீங்க அங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க, நீங்க உட்காந்து இதுல பார்த்து என்ன கமெண்டோ அதை சொல்றீங்க, அவங்க செஞ்சிடறாங்க. இப்போ இந்த ரோபோங்கிறது ஒரு ரோபோவே நிற்குமா இல்லை நீங்கள் செய்கிறீங்கல்ல இந்த ப்ராசஸ், இதுக்கு பேர் தான் ரொபாட்டிக் சர்ஜரியா? ரோபோன்ற பேர் எதுக்கு வந்ததுன்னா, லைக் நம்ம கை டைரக்டா இன்ஸ்ட்ருமெண்ட்டை டச் பண்ணல, we are not directly holding the instrument and operating. ஆனால் அங்கே சர்ஜன் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க பேஷண்ட் பக்கத்தில், அவங்க வச்சிருப்பாங்கல்ல, அவங்க அசிஸ்ட் பண்றாங்க. ஸோ மேஜர் சர்ஜரி வில் பி பர்ஃபார்ம்ட் பை தி ரொபாட்டிக் சர்ஜன் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் த ரொபாட்டிக் கன்சோல். அவங்க சர்ஜரி அசிஸ்ட் தான் பண்றாங்க. ஸோ ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு 4-5 ஆர்ம்ஸ் தேவைப்படுற, 4-5 ஆர்ம்ஸ்னா எப்படி சொல்றது, லைக் ஒரு சர்ஜரி பண்றோம், ஒரு கையால இந்த ஆர்கனை பிடிச்சி இழுக்கணும், மீதி 2 கையால நான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த சர்ஜன் ஒரு கையால, தட் இஸ் அவர் பக்கத்தில் இருக்கிற கையால அது பிடிப்பாரு வயா லாப்ரோஸ்கோபி ஆர் ரொபாட்டிக். நம்ம வந்துட்டு இந்த இடத்துல 2 ரொபாட்டிக் ஆர்ம்ஸை வச்சுட்டு we will do the surgery. அந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் வந்து பேஷண்ட் பக்கத்துல இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா, பேஷண்ட் ஹெட் சைட்லயோ வந்துட்டு உங்களுக்கு இந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கும். ரொபாட்டிக் ஆர்ம் அப்படின்றது அது ஃப்ரம் பாட்டம் டில் டாப், அது ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ல there will be a robotic arm. இந்த robotic arm பாத்தீங்கன்னா யூசுவலா நம்ம நார்மல் லாப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு will only move like this. இந்த 90 degrees தான் மோஷன் இருக்கும். whereas robotic arms பாத்தீங்கன்னா it is called as இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இப்படி ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இப்படியும் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம நார்மலா சர்ஜரி பண்ணா லைக் இஃப் ஐ வாண்ட் டு ஆப்ரேட் ஆன் ஒன் பிளேஸ் ஐ கேன் ஒன்லி ஆப்ரேட் ஆன் ஒன் பிளேஸ். இதே இது வேற இடத்துல ஆப்ரேட் பண்ண முடியாது. இதே ரோபோனா இப்படி போய் ஆப்ரேட் பண்ணும்போது தட் மச் ஈஸியர் இட் இஸ் ஃபார் த பேஷண்ட் டு ரிகவர் போஸ்ட் சர்ஜரி. அவங்களுக்கு அந்த நார்மலா நம்ம பேஷண்ட் கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரெயின் வந்துட்டு அந்த ரோபோ அந்த ஸ்ட்ரெயின் எடுத்துக்கும். ஸோ ரெக்கவரி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ அந்த சிசரோ அந்த கத்தியோ என்ன செய்யணுமோ அதெல்லாம் அந்த ரோபோட்டிக் ஹேண்ட்ஸோட இருக்கும். ஆமா, கரெக்டா? நீங்க அதை ஹேண்டில் பண்ணுவீங்க, அது செய்யும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஆனால் லைட்டாக பயமா இருக்கே டாக்டர் கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே உண்மையாக சொல்லணும் ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா ரொபாட்டிக் சர்ஜரி புதுசு கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாவே வந்துட்டு வேர்ல்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்க இதெல்லாம் பண்றாங்க? ஆஸ் யூஷுவல் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தான் ஆரம்பிச்சு. யூஎஸ் அங்க தான் வந்துட்டு எவ்ரிதிங் வில் ஸ்டார்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம். யூஎஸ்ல இருக்கலாம், வேற ஊர்ல லண்டனா இருக்கலாம், யூஎஸ், சைனா, வேறெவர் இட் குட் பி எனிவேர், எங்க வேணா இருக்கலாம். அங்க வந்துட்டு நிறைய ட்ரையல் பார்த்துட்டு ரெகுலரா பண்றாங்க. அதுக்கப்புறம் இட் மூவ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. யூரோப்புக்கு போச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு, மற்ற இடத்துக்கு போச்சு. இந்தியாவிலுமே ரொம்ப வருஷமா இருக்கிற ஆபரேஷன் வந்து ரொபாட்டிக் சர்ஜரி.
பட் இப்போ வந்துட்டு ஏன் இதை பற்றி ஜாஸ்தி பேசுகிறோன்னா மக்களுக்கு வந்துட்டு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு ரொபாட்டிக் சர்ஜரின்றது ஒரு பெட்டர் அவுட்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு. அதனால வந்துட்டு மக்களே வந்துட்டு நிறைய பேர் தேடி வந்துட்டு எனக்கு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, ஆர் நான் நெட்டில் பார்த்துருக்கேன், இது வந்து ரிசல்ட் பெட்டராக கொடுக்குது, அவங்களே கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. See, robotic surgery is like the latest of the latest technology. So people வந்துட்டு அவங்களுக்கு everybody is now aware of online internet எல்லாமே படிக்கிறாங்கல்ல டாக்டர், படிக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, நாங்கெல்லாம் முன்னாடி யூடியூபர்ஸ் தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் யூடியூபர்ஸ் ஆயிட்டாங்க. நிறைய தகவல்கள் வந்து டாக்டர் வாயாலேயே வருது, அதனால மக்களுக்கு அந்த கன்சியூம் பண்றாங்க, நிறைய அவேர்னஸ் இருக்குல்ல. ட்ரூ. ஏன்னா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம யூடியூபர்ஸ் were very phenomenal in giving a lot of advice to the people. இப்போ டாக்டர்ஸே நிறைய பேர் வந்துட்டு lot of them are doing it as a service. That is, there is so much misinformation online. Like ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதா ஒரு கூகுள் சர்ச் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கிற ஒரு 10 விஷயம் இருக்கும், இன்கரெக்டாக இருக்கிற ஒரு 10 விஷயம் இருக்கும். can't blame anybody for it. ஸோ மக்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் சேர்க்கணும்னா டாக்டர்ஸ் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெல் எவ்ரிபடி தட் இட் குட் பி சிம்பிள். ஒன்றும் இல்லை, ஒரு காய்ச்சல் பற்றி ஆரம்பிச்சு காம்ப்ளெக்ஸான கேன்சர் சர்ஜரி வரைக்குமே பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு அதை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அதை கேட்டு பேஷண்ட்ஸும் வந்து மோட்டிவேட் ஆகிறாங்க. இன்னொருத்தரோட ஜேர்னி ஆர் சக்ஸஸை பார்த்துட்டு சரி இவங்க இவ்வளோ தாண்டி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக என்னாலையும் முடியும்னு ஒரு நம்பிக்கையில் they undergo treatment and all of them do very well. ஸோ அது வந்து எங்களுக்கு டாக்டர் கம்யூனிட்டிக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அதை பார்க்கும்போது. நிச்சயமா. அதே மாதிரி இப்போ இன்னொரு கேள்வி இப்படி இருக்கு, இப்போ மருத்துவர் கையால் பண்ற மருத்துவம் இருக்குல்ல, சர்ஜரி இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஹியூமன் எரர்னால ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு, வேற ரொபாட்டிக்ல அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு நான் நேரா சொல்ல மாட்டேன். ஏன்னா the surgeon's skill தான் ரொபாட்டிக்கோட அவுட்புட் முக்கியம். ஸோ சர்ஜன் வந்துட்டு இன்கேஸ் a surgeon is unsure about something na he will still be unsure if he operates the robot. ஏன்னா அதே விஷயத்தை தான் பார்க்க போறாங்க. of course மேக்னிஃபிகேஷன் இருக்கும், பட் அந்த டாக்டரோட நாலேஜும் ஸ்கில்லும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ட். ஸோ the output of the surgery is equal to the doctor's knowledge. So just roboticல பண்ணா அந்த எப்படி சொல்றது, நான் it is dependent on the doctor's skill and knowledge அப்படின்னு நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஆனால் இப்போ ரொம்ப நேரம் ஒரு சில சர்ஜரிலாம் பண்ணுவாங்கல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன் 8 மணி நேரம் நடந்துச்சு, 9 மணி நேரம் நடந்துச்சு, 10 மணி நேரம் சர்ஜரி அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ரொபாட்டிக்ல பண்ணும்போது டைம் ஏதாவது நமக்கு குறையுதா? தாராளமாக குறையும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் சர்ஜரி. நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் கேன்சர் சர்ஜரிஸ் வந்துட்டு we are able to reduce by 1 or 2 hours தாராளமாக பண்ண முடியுது. ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு அந்த விஷன் நல்லா இருக்கிறதுனால able to reach earlier இது ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு ஒரு நான் ஓப்பன் சர்ஜரியில் 6 hours 8 hours ஆகுதுன்னா அந்த கட்டத்தை கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு பட் more than the time the best outcome for the patient is reducing the scars. ஏன்னா முன்னாடி சர்ஜரி பண்ணோம்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வயிறை கட் பண்ணிட்டு உள்ள குடல்லாம் எடுப்போம், ஆல் தோஸ் திங்ஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்துட்டு சின்ன ஹோல்ஸ் வழியாக பண்ணிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். சர்ஜரி பண்ணி நெக்ஸ்ட் டே பேஷண்ட் என்கிட்ட கேட்டிருக்காங்க, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இல்லையே அப்படின்னு. இது நான் சும்மா வந்துட்டு பெருமைக்காகவோ இந்த கேமராக்காகவோ நான் சொல்லல, உண்மையிலேயே இது நடந்திருக்கு. பேஷண்டோட நாங்க தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், ஏமா 6 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ண ஏன் இப்படி சொல்றீங்கன்னு. எங்களை இருந்து சும்மா வெறுப்பேத்துறீங்களா, கலாய்க்கிறீங்களான்னு. இல்லை டாக்டர், நான் கலாய்க்கெல்லாம் செய்யல, நிஜமாவே எனக்கு வலி எதுவும் தெரியல அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எங்களை அறியாமே வந்துட்டு இந்த அவுட்புட் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அல்டிமேட்டா பேஷண்ட் வந்து ஹாப்பியா இருக்கணும் தான் நம்ம எல்லாரும் பண்றோம். நிறைய டைம் வந்து பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, டாக்டர் ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா பேஷண்ட்ஸ் ஆர் கோயிங் த்ரூ சோ மச்னு. இதை கேட்டுட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவுட்புட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டெக்னாலஜி. த லேக் ஆஃப் பெயின், ரெடியூஸ்ட் பிளட் லாஸ், இந்த வெளியே ஸ்காரிங்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் மாதிரி தழும்பு ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. சில பேர் தழும்புலாம் ரொம்ப தடியாக இருக்கும், அது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. லைக் நார்மலாக வந்து 1 சென்டிமீட்டர் கட் பண்ணால் தழும்பு 5 சென்டிமீட்டர் இருக்கும். அது பாடிக்கு சில பேருக்கு தன்மை, அது வியாதி கிடையாது, சில பேரோட தன்மை. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் நமக்கு பெட்டர் அவுட்புட் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது இதுலேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது இல்லை, அது வந்துட்டு நீங்கள் என்ன உறுப்புக்கு நம்ம இதை ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டிபெண்ட்ஸ் இருக்கா? இப்போ நான் இதயத்துக்குன்னா ரொபாட்டிக் வந்து சூப்பர்ப்பா, இது சிறுநீரகம் கிட்னிக்குன்னா ரொபாட்டிக் வந்து கொஞ்சம் இதுதான்ப்பா. இப்போ மகப்பேறு மருத்துவம்லாம் கூட நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துருந்தேன், அதாவது பிரசவமே ரொபாட்டிக் மூலமாக பார்க்குறோம், அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இல்லை எதை தொட்டாலும் அது குட் சக்ஸஸ்? ரொபாட்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் எந்த சர்ஜரி பண்ண முடிஞ்சாலும் ரொபாட்டிக்கில் பண்ண முடியும். அதே எஃபெக்டிவா சேம் எஃபெக்டோட நம்ம பண்ணலாம். பண்ணக்கூடாத சர்ஜரினா கட்டாயமாக வந்துட்டு பிரசவம் பார்க்குறது, அது என்றைக்குமே நம்ம பண்ணக்கூடாது. அது வந்துட்டு ஏன்னா பிரசவன்றது அது ஒரு காட்ஸ் கிஃப்ட், அது எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். அது நம்ம நார்மல் டெலிவரியாகவும் இருக்கலாம், ஆர் எமர்ஜென்சியில் அந்த கட்டாயத்தில் சிசேரியன் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். பட் அதில் நம்ம ரொபாட்டிக்கோ எந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் யூஸ்வலாக வராது. மற்ற சர்ஜரி சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூட்ரஸ் ரிமூவல், பிகாஸ் ஆஃப் இதுன்னு சொல்லி கைனகாலஜி யூட்ரஸ் ரிமூவல் ரொபாட்டிக்கில் பண்ணலாம். ஹர்னியா சர்ஜரி ரொபாட்டிக்கில் பண்ணலாம்.
கால் பிளாடர், அப்பெண்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு we can do in robotic. ஹார்ட் சர்ஜரியுமே பண்ணலாம். ஹார்ட் சர்ஜரி roboticல பண்ணலாம். ஹார்ட் சர்ஜரி பண்ணலாம் அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸும் நம்மளால பண்ணலாம். எலும்பு வந்துட்டு இந்த உடைஞ்சிருக்கு, கிராக் இருக்கு, அது பண்ண முடியாது. அந்த ஃப்ராக்சர் ஃபிக்ஸ் பண்றது நம்ம பண்ண முடியாது. இந்த முட்டி மாற்று சிகிச்சை கேள்விப்பட்டிருக்கீங்க, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அந்த நீ ரீப்ளேஸ்மென்ட் வந்துட்டு we can do robotics. இப்போ நீங்க சமீபத்துல என்ன சர்ஜரி டாக்டர் பண்ணீங்க? robotic surgery. சோ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு we did a hernia repair. ஓகே. hernia repairன்றது அந்த குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க. குடல் இறக்கம் வந்துட்டு அந்த குடல் அந்த இது வீக் ஆகி குடல் இறங்குறது. சோ அது வந்துட்டு நம்ம ஃபுல்லா அந்த குடலை நார்மல் ஆக்கிட்டு அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிட்டு மெஷ் வச்சுட்டோம். we started and finished the surgery within 1 hour. யூசுவலா நம்ம லாப்ரோஸ்கோபில கொஞ்சம் ஒரு 15-20 minutes half an hour ஜாஸ்தி ஆகும். எங்களுக்கு வந்து இது 1 hourலயே நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து patient is doing good. அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி robotic surgery நல்லா அப்ளை பண்ணா சேம் டே பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். மார்னிங் சர்ஜரி ஒரு 10 o'clock சர்ஜரி முடிச்சா ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு நடந்து போகலாம் பேஷண்ட். அந்த அளவுக்கு வந்துட்டு இதுல ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும். இப்போ அதே மாதிரி கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட், லிவர் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? பண்ணலாம். கிட்னி அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல பாத்தீங்கன்னா டொனேட் பண்ற ஒருத்தர் இருக்காங்களா, லைக் அந்த லிவிங் பர்சன், அவங்க கிட்ட இருந்து ஆர்கனை எடுக்கும்போது நம்ம ரொபாட்டிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு தழும்பு கம்மியா இருக்கும், எல்லாமே கம்மியா இருக்கும். பட் திரும்பி உள்ள அந்த வைக்க போறவங்களுக்கு ஸ்டிச்சிங்லாம் பண்ணும்போது ரொபாட்டிக்ல பண்றது ஐடியல் கிடையாது. ஏன்னா அதுல டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆர்கன் வந்துட்டு பிளட் சப்ளை இல்லாம வெளியில இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டைம் ஜாஸ்தி எடுக்கும்போது அந்த அளவுக்கு பிளட் சப்ளை கம்மியாகுது அந்த ஆர்கனுக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ஆர்கன்ல பிளட் சப்ளையோட சேர்க்கிறோமோ அவ்வளோ முக்கியம். ஸோ வெளியே எடுக்கிறது ரொபாட்டிக்ஸ்ல பண்ணலாம், பட் உள்ள திரும்பி சேர்க்கிறது ரொபாட்டிக்ஸ்ல பண்ண மாட்டோம். ஓகே ஃபைன். இப்போ இதனுடைய காஸ்ட் எப்படி டாக்டர் இருக்கு? ஏன்னா நார்மலாக சர்ஜரினாலே நிறைய அமௌண்ட் செலவாகும் ஒவ்வொன்றுக்கும். இப்போ வந்துட்டு பொதுவான ஒரு கருத்து நமக்கு இருக்கும், சிறுநீரகத்தை வந்து வேற ஒரு சிறுநீரக வைக்கிறதுனா இவ்வளோ ஆகும்பான்னு தோராயமாக சொல்லிட முடியும். அதே லிவருக்கு மாற்றோம்னா நம்ம சொல்லிட முடியும். ஹார்ட் சர்ஜரினா அது டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, சொல்லிட முடியும். இப்போ ரொபாட்டிக்னு அது கூட ஒன்று சேரும்போது இது கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும், என்னாலாம் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குற மக்களுக்கே தோணலாம்ல. கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போது ரோபோன்றது ஃபஸ்ட்டு வேர்ல்டுலே ஒரு கம்பெனி கிட்ட இருந்தது. அவங்க வந்து ஒரு பேட்டன்ட் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு ரொபாட்டிக் சர்ஜரி வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி இது பண்ணாங்க. அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டில் இட் வாஸ் வெரி வெரி பாப்புலர். ஆனால் அங்கே வந்துட்டு அவுட்கம் அந்தளவுக்கு நல்லா இருந்ததுனால, பட் நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆஸ் டேஸ் வெண்ட் அந்த ப்ராக்ரஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விலை கம்மியாக ஆரம்பிச்சுது. இப்போ வந்துட்டு ஒரு இடத்துக்கு எங்கே வந்திருக்குன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் பெருமையாக நாங்கள் சொல்கிற விஷயம் வந்துட்டு, நாங்கள் ஆஃபர் பண்ணுற ரொபாட்டிக் சர்ஜரி இட் இஸ் நாட் ஃபார் த கிளாஸஸ், இட் இஸ் ஃபார் த மாசஸ் அப்படின்னு. ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் இது இல்லை, இது எல்லாருக்குமே. யாருக்கு ரொபாட்டிக் சர்ஜரி தேவையோ, யாருக்கு இது நல்ல பெனிஃபிட் கொடுக்குதோ அவங்க எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட் பண்ணணுன்றது தான் எங்களோட குறிக்கோள். ஸோ அந்த ஐடியாவில் வந்துட்டு இந்த ரோபோ வந்துட்டு நாங்கள் ப்ரைஸ் பண்ணது வந்துட்டு நார்மல் சர்ஜரியை விட ஒரு 10 to 15% ஜாஸ்தி ஆகும். அது வந்துட்டு எங்களால் பண்ண முடிஞ்ச ஒரு சர்வீஸ் ஃபார் தி பீப்புள். ஏன்னா வி வாண்ட் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு எந்தெல்லாம் மக்களுக்கு வந்துட்டு இது பெனிஃபிட்டாக இருக்குமோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொபாட்டிக் சர்ஜரி வில் மேக் அ டிஃபரன்ஸ் டு தர் அவுட்கமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபர் நம்ம பண்ணணும். அதுதான் வந்துட்டு எங்களோட குறிக்கோள். ஸோ அதனால வி ஹவ் பிரைஸ்ட் இட் அஸ் திஸ் பர்டிகுலர் இது நார்மல் சர்ஜரியை விட 10 to 15% ஜாஸ்தி. அப்படி அவங்களுக்கு ரொபாட்டிக் சர்ஜரி தான் நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லி அவங்க சொல்லும்போது ஐயோ என்கிட்ட காசு இல்லையே அவங்க சொல்லிடக்கூடாது. இதாமா எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ நான் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எனக்கு தெரியும், அங்கே வந்துட்டு பர்டிகுலராக ரொபாட்டிக் சர்ஜரினா இப்போ நீங்கள் சொன்ன அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப பிரபலமாக இருக்கும். ரொபாட்டிக் சர்ஜரியில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் ரூம், இந்தியன் டாய்லெட்டே நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு மாற்றிடுவோம் அப்படிலாம் கூட அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இங்கே வந்து எல்லா உறுப்புக்குமே நீங்கள் அது கொண்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதுக்கான டெக்னீஷியன்ஸ், இது தெரிஞ்ச டெக்னிக்கல் ஸ்கில்லுடைய டாக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்களா அவ்வளோ பேர்? எஸ். ஸோ இந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன், நம்ம நீக்கு பண்ணுற ரோபோவும் அப்டாமினல் சர்ஜரிக்கு பண்ணுற ரோபோவும் வேறு. தே ஆர் நாட் த சேம் ரொபாட்டிக் எக்யூப்மெண்ட். ஸோ நீக்கு உண்டானது வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 years இருக்குது. இந்த அப்டாமினல் சர்ஜரிக்கு இருக்குது இப்போ ஒரு 4-5 months தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ரெண்டுமே வேற எக்யூப்மெண்ட். ஸோ தே ஆர் போத் நாட் த சேம் எக்யூப்மெண்ட். அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு ஆர் ஆல் ட்ரெயின்ட் இன் ரோபோ. ஸோ ரோபோட்டிக் நமக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ரோபோவோட கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு நாங்கள் டெல்லியிலையோ எங்கேயோ போயிட்டு வி ஸ்பெண்ட் சம் டைம். அண்ட் அங்கே வந்துட்டு நார்மல் ட்ரைனிங் இருக்கும், கடாவர் மாடல்னு சொல்லுவோம், அதோட ட்ரைனிங் பண்ணிவிட்டு தென் வி கம் ஹியர். அண்ட் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் வி ஆர் என்டைட்டில் டு ஆப்ரேட் ஆன் அ பேஷண்ட். ஸோ எங்கள் ட்ரைனிங் மாடியூலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா பேஷண்ட் சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம பிளான் பண்ணுறது பெஸ்ட் அவுட்கம். நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம ட்ரெயின்டாக இருக்கணும். ஸோ வி ஆர் ஆல் ட்ரெயின்ட். வி கோ அப்ராட் ஆர் வி கோ டு டெல்லி ஆர் எங்கே இந்த ரோபோ இருக்கோ ட்ரைனிங் இருக்கோ அங்கே போயிட்டு பண்ணிவிட்டு வி கெட் சர்டிஃபைட் அண்ட் ஒன்லி தென் வி ஆர் அலவுட் டு ஆப்ரேட் ஆன் தி ரோபோ.
ஃபைன். ஏதாவது சிக்கல் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா டாக்டர்? ஏன்னா ரோபாட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஐயோ இது தப்பாக இது பண்ணிட்டோமோ, பேசாமல் கையில் பண்ணியிருந்தா, அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்திருக்காங்க? எனக்கு வந்துட்டு இந்த ரோபோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது முதல் கேள்வி வந்து என்ன கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு என்னங்க பண்றது, எல்லாம் யூஸ் ஆயிடும், எப்படிங்க ஆப்ரேட் பண்றதுன்னு. இது நல்லா தான் இருக்கு, கரண்ட் ஆப்ரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு. அதுக்கப்புறம் நான் அதை கேட்டேன், இப்போ கரண்ட் ஆஃப் என்ன பண்றது, பேஷண்ட் உயிர் முக்கியம் இல்லை அப்படின்னா. இல்லை சார் 40 நிமிஷம் பேட்டரி பேக்கப் இருக்கு, ஸோ கரண்ட் வந்து அந்த நேரத்துக்குள்ள வரலன்னா நீங்க சேஃபா என்னெல்லாம் பண்ணுவேன் பண்ணிட்டு நீங்க இன்கேஸ் மாற்றணும்னா மாத்திக்கலாம், ஆர் வாட் எவர் நீட்ஸ் டு யூ கேன் டூ அப்படின்னு. அதுதான் என்னோட முதல் கேள்வியா இருந்தது. ஏன்னா இது ரொம்ப ஹை அண்ட் எக்யூப்மெண்ட், நம்ம கையில இருந்தாச்சு நம்ம பொறுப்பு எடுத்துக்கலாம், இது எப்படி நம்ம பண்றது, என்ன பண்றதுன்னு கூட தெரியாமல் போயிடக்கூடாது ஒரு ஸ்டேஜ்லன்னு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்ரென்ஷனாக இருந்தது. பட் நீங்க கேட்ட காம்ப்ளிகேஷன், ஒரு சிக்கலோ நடுவில் போய் ஒரு இடத்துல மாட்டியோ அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாலேஜ் ஆஃப் சர்ஜரி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த சர்ஜரிக்கு 8 ஸ்டெப்ஸ் அந்த 1 2 3 இந்த ஸ்டெப்ஸ் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஏதோ ஒரு ஸ்டெப் மிஸ் ஆச்சுன்னா we will go back to the previous step and complete it. ஸோ எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டி நாங்கள் இது வரைக்கும் ஒரு காம்ப்ளிகேஷனோ ஒரு டிஃபிகல்ட்டியோ ஃபேஸ் பண்ணது கிடையாது. அப்போ இது வந்து பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. இல்லை, நத்திங் டு வரி அபவுட். சி நீங்கள் சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் லாப்ரோஸ்கோபி ரொபாட்டிக் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவுட்கம் வில் பி த பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்ஜரிக்கு உண்டான சக்ஸஸ் ரேட். அதோட ரிலேட்டட் அதர் திங்ஸ், பெயின், ஹாஸ்பிட்டல் ஸ்டே, பிளட் லாஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த விஷயத்தில் மாறும். அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஹார்ட் அட்டாக்னு வரும்போது அவங்களுக்கு பார்க்குறீங்க, ஹார்ட்லாம் இதாக இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக்கு நம்ம இந்த சர்ஜரி பண்ண முடியாது. பட் வேற சர்ஜரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹர்னியா சர்ஜரியா இருக்கலாம், இதயத்துக்கு பண்ணவே முடியாதா டாக்டர்? இதயத்துக்கு பண்ணலாம். பட் எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் டைம்ல யூசுவலா யாரும் எமர்ஜென்சில யூசுவலா பண்ண மாட்டோம். லைக் ஒரு கிரானிக் டிசீஸா இருந்தா ஹார்ட் சர்ஜரினா ஹார்ட் சர்ஜரியிலே வந்துட்டு கிரானிக் ஹார்ட் சர்ஜரி, வெசல் பிளாக் ஆயிருக்குன்னா அந்த வெசலை வந்து நம்ம இது பண்ணிட்டு இது ரொபாட்டிக்ல பண்ணலாம். பட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூசுவலா பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த டைம்ல டைம் ரொம்ப முக்கியம். ஸோ டக்கு டக்குன்னு பண்ண வேண்டியது பண்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல ரொபாட்டிக்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம். பிளான்ட் சர்ஜரிஸ், எலெக்டிவ் சர்ஜரிஸ் தான் யூசுவலா ரொபாட்டிக்ஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே ஃபைன். அப்போ மக்கள் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப பணமும் ரொம்ப எக்ஸஸும் கிடையாது. ஃபைன், ஓகே டாக்டர், இதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இந்த ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது ஏன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஒரு டெக்னாலஜி நீங்கள் சொன்னது தான் எல்லாமே. இப்போ அதுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்ப முன்னாடியே வந்துடும், நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இன்க்ளூடிங் யூடியூப் முதற்கொண்டு பார்த்தோம்னா இங்கே நமக்கு பிக்கப் ஆகிறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆச்சு. அவங்க ரொம்ப முன்னாடியே தேவர் பயனியர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொபாட்டிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போக பார்த்தோம்னா இப்போ இந்த அரசு மருத்துவமனைகள்ல எல்லாத்துலேயுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆப்வியஸாக இருக்குது தானே. அப்போ எல்லாருமே இது பற்றின ஒரு பேச்சு இன்னும் ஒரு அடுத்த ஒரு 10-15 இயர்ஸில் இது ரொம்ப சரளமாக மாறிடுமோ, இன்றைக்கி இருக்கிற லேப்ரோஸ்கோபிக் மாதிரி இது வந்துட்டு ரொம்ப இதாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதில் வந்து நீங்கள் மேபி கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தோம்னா பிரசாந்த்ல அது முன்னாடியே இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி யூ மேபி எ பயனீர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைன், அதுதான் என்ன ஏது எப்படின்னு இதை தெரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட இதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்வியூனுடைய என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் டிரைவர்ஸ் ஃபார் ரொபாட்டிக்ஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருந்தது. பட் எப்போ மக்கள் அதை ஜாஸ்தி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது when they had the spending capacity. ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் the main factor which will make people choose for more robotic surgery will be the capacity to spend, especially insurance. ஏன்னா இப்போ எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஒரு பாலிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஏன்னா நாங்கள்லாம் சொல்லி ஓஞ்சிட்டோம். நாங்கள் சொன்னா வேற எங்களை நீங்கள் காசு வாங்கிட்டு பேசுறீங்களான்னு வேற ஒரு சில பேர் கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லுங்க டாக்டர். இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரணும், நோய் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் எங்களுக்கு ஒரு லாபம்னு கிடையாது. இது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட். ஏன்னா ஒன்றும் இல்லை, எனி டைம் யாருக்கா எமர்ஜென்சி வரலாம். இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு மந்த்லி பட்ஜெட் எடுக்கிறோம். யாருமே வந்துட்டு மெடிக்கல் செலவுன்னு சொல்லி யூஸ்வலாக ஃபேமிலிஸில் எடுத்து வைக்க மாட்டோம். அதான் எஜுகேஷன், ஃபுட்டு, ரெண்ட் இதெல்லாம் தான் யூஸ்வலாக நம்ம பார்ப்போம். மெடிக்கல்ன்றது ஓகே, யாருக்கோ பிரசவம் பார்க்கணும், என் டாக்டருக்கோ ஒய்ஃப்க்கோ பிரசவம் பார்க்கணும்னா மாதம் ஒரு அமௌண்ட் சேர்த்து சரி ஒரு 10 மாதம் கழிச்சு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பண்ணுறவங்க தவிர சரி திடீர்னு எனக்கு நான் கீழே விடலாம், ஃப்ராக்சர் ஆகலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம்னு யாருமே சேவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எவ்ரிபடி எக்ஸ்பெக்ட்ஸ் டு பி கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனால் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒன்றும் இல்லை, படிக்கட்டில் நம்ம தடுக்கி கீழே விழுந்தா
வந்தால் கால் ஸ்ப்ரெயின் ஆகி ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி வரலாம். அதுக்கு நம்ம கையிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் விட நம்ம வாட் எவர் எக்ஸ் அமௌண்ட் மந்த்லியோ இயர்லியோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு பண்ணால் தட் வில் பி ஹெல்ப், யூ வில் பி ஹெல்ப் பை தி இன்சூரன்ஸ். இப்போ நல்ல விஷயம் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் கம்பெனிஸ் குரூப் இன்சூரன்ஸ் எடுத்துறாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் த டிபெண்டன்ஸ். அது பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சிட்டியில் ஒர்க் பண்ணுற மக்கள் அம்மா அப்பா நிறைய பேர் ஊரில் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வாட் எவர் செட் அண்ட் டன், தென் அவங்களுக்கு அங்கே இருக்கிற வந்துட்டு அந்த எக்ஸ்போஜர் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு நாட் ஒன்லி ரொபாட்டிக்ஸ், எனி டைப் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு தே ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு மச். அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிராமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்க எனக்கு என்ன ஆக போகுதுன்னு வேற கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் போடணும்னு சொன்னோன்னா வீட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, வருஷத்துக்கு எவ்வளோ ரூபா இதுக்கு போய் கட்டணமாக்கும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்லாம் சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா இஃப் ஆர் டூயிங் இட் நம்ம சிட்டி இல்லை, நம்ம ஏரியாவும் கிடையாது, ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இட் குட் பி அ ஃபார்மர், இட் குட் பி சம்படி ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் எப்படி சொல்ற கம்பெனியில் இருக்காங்க, என்ன வேணா பண்ணலாம். பட் ஏழ்மையான மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நோய் என்ன வயசு வித்தியாசம் பார்த்துட்டு வராதுன்னு சொல்கிற மாதிரி வர்க்க வித்தியாசம் பார்த்துட்டா வருது. எக்கனாமிக் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வருது, அப்பர் கிளாஸில் மிடில் கிளாஸில் எல்லாருக்கும் நோய் வரத்தானே செய்யுது. ஸோ எங்களுக்கு வந்து அது பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். அண்ட் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது எஸ்பெஷலி ஆஃப்டர் இந்த ஐடி கம்பெனியோ கார்பரேட் கம்பெனியோ மல்டிநேஷனல் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம், பட் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு பண்ணும்போது அவங்களோட சன்னோ டாட்டரோ பார்த்து என்னால் பண்ண முடியல, என் பையனால நான் வந்திருக்கேன், ஸோ எனக்கு சந்தோஷமா இருக்கும்போது எங்களுக்கு வந்து சரி எங்களோட பேரண்ட்ஸுக்கோ எங்களோட சொந்தக்காரங்களுக்கோ பண்ணும்போது அந்த ஒரு இது இருக்கும். ஓகே, எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு புல்லரிக்கிற மொமெண்ட்னு சொல்லலாம். அதான் கூஸ் பம்ப் மொமெண்ட். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ அது வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் வி ஆர் நாட் செல்லிங் அ பர்டிகுலர் ப்ராடக்ட், இட்ஸ் நாட் அபவுட் இன்சூரன்ஸ். பட் இது வந்துட்டு பண்ணால் கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் தேர் டெஃபினெட்லி பி அ பெனிஃபிட் ஃபார் இந்த ஃபேமிலி. வாட் எவர் இந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு எமர்ஜென்சி வந்தால் யூட்டிலைஸ் ஆகும். நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். பண்ணுறது ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆஸ் ஏஜிங் பேரண்ட்ஸ் ஆர் ஏஜிங் ஃபேமிலி கண்டிப்பாக வந்துட்டு பண்ணது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஆமாங்க, சார் சொன்ன மாதிரி தான் இன்சூரன்ஸினுடைய முக்கியத்துவத்தை பற்றி போட்டு டிஐயில் தேனி ரெடிவில் எத்தனை வீடியோனே கணக்கு இல்லை. அபிப்பைய உசுரை கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் அவனை திட்ட வேற செய்றீங்க, டே நீ இன்சூரன்ஸ் கரண்ட் காசு வாங்கிட்டடான்னு. கிடையவே கிடையாதுங்க. இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நேரம், டாக்டர் சொல்கிறாங்க ஒரு பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு நேமான ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையினுடைய டைரக்டர் பிரசாந்த், இவர் பேர் தான் பிரசாந்த். இந்த டாக்டர் சொல்கிறாரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுன்னு. எந்த கம்பெனி பேரும் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணல, இவங்ககிட்ட போய் எடுங்கன்னு சொல்லலை, அவங்ககிட்ட போய் எடுங்கலாம் சொல்லலை. தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ரொபாட்டிக் சர்ஜரி சொல்கிறோம், நார்மல்லேருந்து ஒரு 10% தான் கூட வரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நார்மலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதுலேருந்து 10% இன்னும் கொஞ்சம் கூட தான் வரப்போகுது. அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப அந்த இதெல்லாம் பணம் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நான் சமீபத்தில் கடந்த ஒரு 8 மாதமாக நான் என்னுடைய நெருங்கிய உறவினர் சமீபத்தில் தான் இழந்தேன். அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு 40-50 லட்ச ரூபா கிட்ட செலவாயிடுச்சு. ஆனால் எங்ககிட்ட கொஞ்சம் இன்சூரன்ஸ் கடைசி நேரத்தில் தான், அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் இருந்தனால அந்த அமௌண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு, இன்சூரன்ஸ் அமௌண்ட். அதெல்லாம் நானுமே அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் திருப்பி சொல்கிறேன். அதை தான் சார்ட்டையும் கேள்வியாக வச்சேன். அவங்களே சொல்கிறாங்க இன்சூரன்ஸில் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ தான் முதல் தலைமுறை பட்டதாரியாக என்னுடைய மகன் வந்திருக்கான், அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறான், அந்த வேலையில் அவனுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கும் கவர் ஆகும்னு போட்டிருக்காங்க. அதன் மூலமாக இவங்க வந்து இங்கே ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டு போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. நம்ம எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்ய மாட்டோம், நம்ம எல்லாரும் அப்பா அம்மாக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி இந்த எபிசோட் பாசிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறதுலையும் மிக உறுதியாக நம்புகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மருத்துவர்களே வந்து பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்மளுமே ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க, என்ன எதுன்னு பார்த்து தெரியப்படுத்திக்கிடுவோம். ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேசியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.